எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து டே 12 இன் சென்னை வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட்டோட வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. பீட்ரூட் சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து தம்பி வந்து ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பி போயிட்டான். ஸோ நாங்கள் மட்டும்தான்றனால என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தம்பி கிளம்பி போனிட்டான். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை. ஸோ போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த போர்ட் கேம்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லா கேமுமே எடுத்து ஒரு ரவுண்டு வந்து விளையாண்டோம். இன்றைக்கி வந்து அதிசயமாக நான் வந்து 3 கேமில் வந்து தொடர்ந்து வின் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு என் பையனுக்கு வந்து அழுக வந்துடுச்சு. ஏன்னா அவன் எப்போவுமே அவன் தான் ஜெயிப்பான். இந்த வாட்டி ஏதோ லக்கிலி வந்து நான் ஜெயிச்சிட்டேன். அதனால் வந்துட்டு அழுக வந்துட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த சேட்டில் என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அழுகு இங்கே பாருங்கள், கண்ணு அழுகுது, வாய் சிரிக்குது. இப்படி தான் அழுகணும், சரியா? பாரு, அது நேர்ல பாரு, ஃபோனில் என்ன காட்டு. நீ எப்படி பண்ண அதிரி? என்ன நடந்தாலும் அம்மா மட்டும் கேம் விளையாடுறது நிறுத்த மாட்டேங்குது. ஒன் 2 3 4 5 ஃபினிஷ், வின் பண்ணியாச்சு. பண்ண மாட்டேல தங்கம், நல்ல பையன் தானே நீனு. தங்கம் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி தான் கனிஷ் அழுகும்போது ஆதிரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப சாரின்னு சொல்லி ரொம்ப சமாதானப்படுத்திட்டு, எப்போவுமே எதுவும் ஷேர் பண்ண மாட்டான். அன்றைக்கி கேம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விளையாடலான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ராஜா வேலையை விட்டு வரும்போது சர்ப்ரைஸாக கிரில் சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். பரோட்டா கிரில் சிக்கன் எல்லோரும் சேர்ந்து வந்து சாப்பிட்டோம். நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து ஜாலியாக வந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்றது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பார்பிக்யூ சிக்கன். யாருக்கு என்ன எடுத்துக்கணும்? அவன் எடுத்துக்கிறான்னா எனக்கு எல்லோரும் திருப்தியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஏன்னா சமைக்கிற வேலை இல்லை இல்லையா? அதனால் கனிஷு பாப்பாலாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கு நாள் அப்படி தான் எப்பவும் போல் ஜாலியாக போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.